ஓம் ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம், பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 28ஆம் நாள் 11/4/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் பணிந்து அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. சனிக்கிழமைகளிலே எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது. இப்போ ஜாதக ரீதியாக இந்த அட்டமத்து சனி, 7.5 நாட்டு சனி, எண்மத்து சனி, 2ஆம் இடத்திலே சனி, அர்த்தாஷ்டம சனி என்று இந்த ஜாதக ரீதியாக தோஷங்கள் சொல்லுவார்கள். அவ்வாறானவர்களெல்லாம் இந்த சனிக்கிழமையிலே விரதமாக இருந்து சுவாமி தரிசனம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி கருங்குவளை மலர்கள் கிடைத்தால் சாத்தி வழிபாடு செய்வது, பன்னி பத்திரத்தினாலே வழிபாடு செய்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைப்பது, எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, இவையெல்லாம் செய்து அந்த நிவேதனம் வைத்த எள்ளு சாதத்தை காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. அதேபோல் சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாடுகள், இஷ்ட தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், இவ்வாறு இறை வழிபாடுகளை செய்வதற்கு இந்த சனிக்கிழமை சிறந்த நாள். அதனால தான் தமிழ் மூதாட்டி ஔவை கூட அழகாக சொன்னாள், சனி நீராடு. இந்த சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து தோய்ந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து ஆலய வழிபாடு செய்து இறை பிரார்த்தனையிலே ஈடுபட வேண்டும். அவ்வாறு சிறப்போடு கூடிய நாள். இன்றைய தினம் எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடமும் சர்வதேச இந்து மத குருவிடமும் இணைந்து 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழாவை நடத்துவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக போக்குவரத்துக்கு பல்வேறு கஷ்டங்கள் இருப்பதனாலும் வெளிநாட்டிலே உள்ளவர்கள் வருவதற்கு விமான போக்குவரத்துகளும் சற்று சங்கடங்கள் இருப்பதனாலே இந்த விழாவை நாம் பின்பற்றிருக்கிறோம். அடுத்த விழாவுக்கான திகதியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்து, வருகின்ற செவ்வாய்க்கிழமை நமக்கு புதிய வருஷம் பிறக்கிறது. பராபவ என்கின்ற பெயரோடு இந்த வருஷம் பிறக்கிறது. சித்திரை புத்தாண்டு. இந்த சித்திரை புத்தாண்டுன்றதுமே நாம் எல்லாம் வீடு வாசலெல்லாம் துப்புரவு செய்து வெள்ளை அடித்து கலர்கள் கொடுக்கப்பட்டு வீடெல்லாம் துப்புரவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்போம். இந்த வருஷ பிறப்பிலே மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்வது, புதிய ஆடைகளை உடுத்தி கொள்வது, உறவுகளோடு சேர்ந்து அறுசுவை உணவு உண்பது, விளையாட்டுகள் ஊஞ்சல் கட்டி ஆடி விளையாடுவது, போர்த்தேங்காய் உடைப்பது, மணல் மூட்டை கட்டி அடிப்பது, மருதநோட்ட போட்டிகள் என்று இவ்வாறான பல்வேறு நிகழ்வுகளெல்லாம் இந்த புதிய வருஷத்திலே நாம் செய்து கொள்வோம். அவ்வாறு அந்த புதிய ஆண்டு மலர்கின்ற பராபவ என்கின்ற பெயரோடு மலர்கின்ற இந்த புதிய வருஷம் இந்த 60 தமிழ் வருடங்களிலே அந்த சுற்றுவட்டத்திலே 40வது வருடமாக இந்த பராபவ என்கின்ற வருடம் மலர இருக்கின்றது. இப்பொழுது நடைபெறுகின்ற வருடம் இந்த விஸ்வாவசு என்பது 39வது வருஷம்.
மலர இருக்கின்ற பராபவ வருஷம் 40வது வருஷம். இது 60வது வருஷம் அக்ஷய என்று நிறைவு பெற்று மீண்டும் பழையபடி பிரபவ விபவ என்று சுழற்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடியது. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த ஆன்மீக பெருவிழா நடைபெற மாட்டாது, திகதி பிற்போடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.